Hello friends, welcome to my YouTube channel Learn with Tammu. ஸோ நம்ம ப்ரீவியஸ் கிளாஸஸில் என்ன பார்த்துன்னு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா எம்எஸ் வேர்டோடைய யூசஸ் அண்ட் இம்பார்ட்டன்ஸ் பற்றி பார்த்தோம். அது இல்லாமல் எம்எஸ் ஆஃபீஸ் நீங்கள் ஓப்பன் பண்ணோடனே உள்ளே இருக்க இன்டர்ஃபேஸ் எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப் பார்த்தோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்க்ரோல் பார்னா என்ன, டைட்டில் பார்னா என்ன, ஜூம் அவுட் ஜூம் இன்னா என்ன, ஸ்டேட்டஸ் பார்னா என்னன்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக நான் ப்ரீவியஸ் கிளாஸஸில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா போயிட்டு ப்ரீவியஸ் வீடியோஸை பார்த்துட்டு வாங்க. ஸோ அதை பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ இந்த கிளாஸை நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஹோம் மெனு. இதை மெனுன்னு சொல்லலாம், இல்லை டேபுன்னு சொல்லலாம். ஸோ இந்த ஹோம் மெனுவில் இருக்க இம்பார்ட்டன்ட் ஆப்ஷன்ஸ், இந்த ஹோம் மெனுவே ரொம்ப ரொம்ப பேசிக். இதுதான் ஒரு எம்எஸ் வேர்டை நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஹோம் மெனு ஃபுல்லாக டீப்பாக எல்லாமே கற்றுக்கிட்டீங்கன்னா உள்ள இருக்க எல்லா ஆப்ஷன்ஸுமே நீங்கள் ஈஸியாக யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ இந்த கிளாஸ் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹோம் மெனுவில் இருக்கிற அந்த ஹோம் மெனுவில் கீழே ரிப்பன்ஸ் இருக்குது. ஸோ இந்த ரிப்பன்ஸில் இருக்க ஃபாண்ட் ஆப்ஷன்ஸை வந்து ஸ்டெப் பை ஸ்டெப், ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இருக்க ஒரு ஆப்ஷனும் என்ன அதோட பர்பஸ் என்ன, அது யூசர்ஸ் என்னன்னு சொல்லிட்டு இது எப்படி ஒர்க் ஆகுது அண்ட் ப்ளஸ் இதோட ஷார்ட்கட்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். ஸோ கமான், லெட்ஸ் கோ ஃபார் இட். இந்த கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹோம் மெனுவில் இருக்க ரிப்பன்ஸில் இருக்க ஃபாண்ட் ஆப்ஷன்ஸ் வந்து டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி மேலே ஹோம் இன்சர்ட் டிசைன் இருக்கா, இது எப்படி சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா ஏதர் டேப்ஸ்ன்னு சொல்லலாம், இல்லை மெனுன்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஹோம் மெனு, இன்சர்ட் மெனு அப்படின்னு சொல்லலாம், இல்லை டிசைன் டேப், லேஅவுட் டேப் அப்படின்னு சொல்லலாம். இது கீழே இருக்கிறது வந்து வி யூஸ் டு கால்ட் இட் அஸ் ரிப்பன்ஸ். ஸோ இந்த ரிப்பன்ஸில் ஃபாண்ட்ல இருக்க ஆப்ஷன் எல்லாமே இப்போ இந்த கிளாஸில் வந்து இது எப்படி ஒர்க் ஆகும், இது யூசஸ் என்ன அப்படின்னு சொல்லி ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு RAND ரேண்ட் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணி என்டர் கொடுத்தா உங்களுக்கு சர்டின் பேராகிராஃப் வரும். ஓகே, அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ரொம்ப பெருசாக இருக்குது. ஸோ நான் ஃபாண்ட் சைஸ் மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகே, நான் 14 கொடுக்குறேன். கொடுத்துட்டு ஓகே போல்ட் தேவையில்லை, நான் யூஸ்வலாக டைம்ஸ் ரோமன் கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ நான் ஜஸ்ட் இங்கே வச்சுட்டு என்டர் கொடுத்தேன்னா எனக்கு சர்டின் பேராகிராஃப் வரும். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே இருக்க ஆப்ஷன்ஸ் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்க போகிறீங்கன்னா நீங்கள் உட்காந்து ஃபுல்லாக ஒரு பேராகிராஃப் டைப் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணி பார்க்கறதுக்கு பதில் இந்த சாஃப்ட்வேரே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு ஷார்ட்கட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஈக்குவல் டு RAND ரேண்ட் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணி ஜஸ்ட் என்டர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சர்டின் பேராகிராஃப் வரும். ஸோ இந்த பேராகிராஃப் எதுக்குன்னா இங்கே இருக்க ஆப்ஷன்ஸ் எல்லாமே எப்படி யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா இது பேர் வந்து ஃபாண்ட் ஸ்டைல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது ஷார்ட்கட்ஸ் வந்து நம்ம லேட்டராக பார்க்கலாம், இங்கேயே டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு என்ன வேணுமோ, இப்போ எனக்கு இந்த பேராகிராஃப் மட்டும் டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸில் வேணும், டிஃப்ரெண்ட் ஃபாண்ட்டில் வேணும் அப்படின்னா நான் செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே நிறைய ஃபாண்ட் இருக்குது, உங்களுக்கு எந்த ஃபாண்ட் வேணுமோ ஃபாண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஸோ டிபெண்ட்ஸ் வந்து உங்கள் கண்டென்ட் வந்து ஒரு ஃபார்மலாக இருக்குது அப்படின்னா அதுக்கு ரிலேட்டடான ஃபாண்ட் நீங்கள் வைக்கிற மாதிரி இருக்கும். இதே வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸுக்கோ ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கோ நீங்கள் ஏதாச்சும் ஒரு இன்விடேஷன் ஆர் சம் லெட்டர்ஸ் பண்ணுறீங்கன்னா அதுக்கு நீங்கள் இன்ஃபார்மலாக உங்களுக்கு எப்படி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி ஃபாண்ட் வச்சுக்கலாம். ஸோ நிறைய ஃபாண்ட் இருக்குது. மோஸ்ட்டாக இந்த டைம்ஸ் நியூ ரோமன், அதே மாதிரி இந்த ஏரியல் பிளாக், ஸோ இதெல்லாம் தான் டிஃபால்ட்டாக ஒரு சில ஆஃபீஸ்லேயோ இல்லை நீங்கள் ஸ்கூல்ஸ் எங்கேயாச்சும் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா அங்கே யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஒரு இடத்துல ஒரு ஃபாண்ட்ஸ் இருக்குது. ஸோ டிபெண்ட்ஸ் ஆன் த உங்களுடைய ஆஃபீஸ் மெத்தட், இல்லைனா நீங்கள் ஃபார்மல் இன்ஃபார்மல் அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் ஃபாண்ட் ஸ்டைலை வந்து சேஞ்ச் பண்ணி யூஸ் பண்ணியும் வச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் சைஸ். அதே மாதிரி எல்லாமே வந்து எம்எஸ் வேர்டை பொறுத்தளவுக்கு நீங்கள் செலக்ட் பண்ணி கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ஆப்ஷன் ஆன் ஆகிடும். அதே மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணி ஆஃப் பண்ணிங்கன்னா அந்த ஆப்ஷன் வந்து போயிடும். ஸோ இந்த பேஸஸில் தான் இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் சைஸ். இங்கே ஃபாண்ட் சைஸ் வந்து 8 to 72 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. பட் சப்போஸ் எனக்கு வந்து 13 சைஸ் தான் வேணும், பட் நீங்கள் 13 சைஸ் இல்லை அப்படின்னா பிரச்சனையே இல்லை. உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த கண்டென்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ இன்ஸ்ட் ஆஃப் 14 நான் 14 அந்த 4 மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு நான் 13 கொடுத்துட்டு ஜஸ்ட் கிளிக் பண்ணாலே எனக்கு ஆட்டோமேட்டிக்காக 13 சைஸில் வேணும் வந்துடும். ஸோ உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா ஜஸ்ட் செலக்ட் பண்ணிவிட்டு ஏதர் நீங்கள் இது மாதிரி செலக்டும் பண்ணிக்கலாம், இல்லை டைப் பண்ணியும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது பேர் வந்து ஃபாண்ட் சைஸ். ஸோ இது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஃபாண்ட் சைஸ் அண்ட் டிக்ரீஸ் ஃபாண்ட் சைஸ் ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ நம்ம எது கன்வீனியன்ட், இங்கே வேணா இங்கே யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை இங்கே வேணா இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து இன்க்ரீஸ் ஃபாண்ட் சைஸ் அண்ட் டிக்ரீஸ் ஃபாண்ட் சைஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இதோடைய ஆப்ஷன், இதோடைய பர்பஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் கிளிக் பண்ண ஃபாண்ட் சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். இதுக்கு ஆப்போசிட் தான் டிக்ரீஸ் ஃபாண்ட் சைஸ். நீங்கள் கிளிக் பண்ண
ஃபாண்ட் சைஸ் வந்து கம்மியாயிட்டே இருக்கும். ஸோ இது 3மே ஒரே யூஸ் தான். உங்களுக்கு எது ஈஸியா இருக்கோ அதுக்கேத்த மாரி யூஸ் பண்ணிக்கலாம். எத நீங்க கிளிக் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல இது உள்ள போயிட்டு நீங்க எத டைப்பும் பண்ணிக்கலாம். இல்ல செலக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். பட் இது 3மே என்ன பண்ணும்னு பார்த்தீங்கன்னா, உங்க சைஸ வந்து எதர் இன்க்ரீஸ் பண்ணும் இல்ல டிக்ரீஸ் பண்ணும். ஸோ இது வந்து இன்க்ரீஸ் ஃபாண்ட் சைஸ் அண்ட் டிக்ரீஸ் ஃபாண்ட் சைஸ். ஸோ அப்படியே கீழ வந்தீங்கன்னா 3 ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ போல்ட், இட்டாலிக், அண்டர்லைன். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வீடியோ ப்ரொவைடுன்றது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் வேர்ட் ஒரு இம்பார்ட்டன்ட் வச்சுக்கோங்களேன். இல்ல ஹெட்டிங் இல்ல சப் ஹெட்டிங்லாம் வந்து கம்பேர் டு கண்டென்ட்டோடைய ஒரு ஹெட்டிங்கோ ஒரு சப் ஹெட்டிங்கோ வந்து கொஞ்சம் போல்டா இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம நினைப்போம். ஸோ அந்த போல்டா இருக்கிறதுக்கு நம்ம என்ன கொடுக்கணும் அப்படின்னா, செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் கிளிக் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா போல்ட் ஆயிடும். அதே மாதிரி போல்ட் வேணாம் அப்படின்னா அகெயின் அதை செலக்ட் பண்ணிட்டு கிளிக் பண்ணீங்கன்னா போல்ட் போயிடும். ஸோ போல்ட் வேணும்னா வச்சுக்கலாம், வேணானா போய் எடுத்துக்கலாம், ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இட்டாலிக். ஸோ நேரா இருக்க வார்த்தை இப்போ நேரா இருக்கா, ஜஸ்ட் நான் இட்டாலிக்கு கொடுத்தேன் அப்படின்னா சாஞ்சு இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இது விதமான ஒரு ஆப்ஷன். ஸோ உங்க கண்டென்ட் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கணும் அப்படின்னா இந்த ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அண்டர்லைன். கீழேயே வந்து ஐ மீன் இந்த ஆரோ இருக்கா, இங்க கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நார்மலா ஒரு அண்டர்லைன் வரும். ஸோ இந்த நார்மல் இல்லாம உங்களுக்கு இன்னும் வெரைட்டியான அண்டர்லைன் வேணும் அப்படின்னா இந்த ஆரோ இந்த சைட்ல இருக்குல்ல, இந்த ஆரோவை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நம்பர் ஆஃப் அண்டர்லைன், ஃபார் எக்ஸாம்பிள் டபுள் அண்டர்லைன், டாட்டட் அண்டர்லைன்ஸ், வேவி அண்டர்லைன்ஸ், ஸோ மாதிரி நிறைய அண்டர்லைன் இருக்கு. உங்களுக்கு எந்த அண்டர்லைன் வேணுமோ ஜஸ்ட் கிளிக் பண்ணீங்கன்னா வந்துடும். அதே மாதிரி கீழே பார்த்தீங்கன்னா மோர் அண்டர்லைன் ஆப்ஷன் இருக்கு. அதே மாதிரி அண்டர்லைன்லேயே பார்த்தீங்கன்னா கலர்ஸ் இருக்கு. உங்களுக்கு என்ன இப்போ நான் ரெட் கலர் கொடுத்தா ரெட் கலர் வந்துடும். உங்களுக்கு என்ன கலர் வேணும் அப்படின்னாலும் கலர் கொடுத்துக்கலாம். ஓகே, இப்போ அண்டர்லைன்லாம் கொடுத்துட்டீங்க. ஏதோ நீங்க இங்க கிளிக் பண்ணி இந்த அண்டர்லைனை வந்து நீங்க ரிமூவ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜஸ்ட் இங்க அகைன் கிளிக் பண்ணிட்டு நன்னு கொடுத்தீங்கன்னா இந்த அண்டர்லைன் வந்து ரிமூவ் ஆயிடும். ஸோ இதுதான் போல்ட், இட்டாலிக், அண்டர்லைனோடைய யூசஸ். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஸ்ட்ரைக் த்ரூன்ற ஆப்ஷன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃப்ளிப்கார்ட், அமேசான் அப்படிலாம் அந்த ஆப்ஷன் அதுலலாம் நீங்க உள்ள போனீங்க அப்படின்னா இந்த 1000 ருபீஸ்ன்னு இருக்கும். ஸோ அந்த ஆஃபர்லாம் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அடிச்சிருப்பாங்க. ஸோ இதை செலக்ட் பண்ணிட்டு இதை கிளிக் பண்ணனா அடிச்ச மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஆஃபர் அடிச்சுட்டு அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஒரு 700 இல்லை 750 போட்டிருப்பாங்க. ஸோ இது என்ன, இது பர்பஸ் என்ன அப்படின்னா, இந்த அடிச்ச மாதிரி ஏதாச்சும் ஒரு ஆப்ஷன் நீங்க யூஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு தேவையில்லை, எனக்கு வேணாம் அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் அதை செலக்ட் பண்ணிட்டு கிளிக் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா ரிமூவ் ஆயிடும். ஸோ இதுதான் ஸ்ட்ரைக் த்ரூ அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட் ஆப்ஷன் என்ன பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரிப்ட், சூப்பர் ஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் இருக்க ஆப்ஷன் வந்து சப்ஸ்கிரிப்ட். செகண்ட் இருக்கிறது வந்து சூப்பர் ஸ்கிரிப்ட். இதோட யூசஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் என்ன டைப் பண்றேன்னா ஒரு a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர், ஓகேங்களா, ஈக்குவல் டு இந்த ஃபார்முலாஸ்லாம் போடுவோம். a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 2ab. ஓகே, ஸோ இந்த ஃபார்முலாலாம் பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஃபார்முலாஸ்லாம் நம்ம மேக்ஸில் பார்த்துருப்போம். ஸோ இப்போ இருக்கு இங்கே a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 2ab. 2ab கரெக்டா இல்லையான்னு தெரியல, நான் சும்மா ரொம்ப நாள் ஆச்சு, நான் மறந்துட்டேன்ல, சுத்தமா ஞாபகம் இல்லை. இப்போ எனக்கு என்னன்னா, ஸோ இந்த 2abலாம் நான் ரிமூவ் பண்றது எதுக்கு தேவையில்லாம. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர்னு இருக்கு. இந்த ஸ்கொயர் வேணும், பட் இந்த ஸ்கொயருக்கு பதில் எனக்கு என்ன இருக்குன்னா a2 பிளஸ் b2ன்னு இருக்கு. பட் எனக்கு 2 வேணாம், ஸ்கொயர் வேணும் அப்படின்னா பர்டிகுலரா இந்த 2 மட்டும் செலக்ட் பண்ணிட்டு இங்க ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, ஸோ இது பேர் வந்து சூப்பர் ஸ்கிரிப்ட்னு சொன்னேன். இந்த சூப்பர் ஸ்கிரிப்டை கிளிக் பண்ணீங்கன்னா மேலே ஸ்கொயர் மாதிரி வந்துடும். அதே மாதிரி இந்த 2 கிளிக் பண்ணிட்டு இங்க கிளிக் பண்ணீங்கன்னா ஸ்கொயர் மாதிரி வந்துடும். ஸோ உங்களுக்கு ஸ்கொயர் இல்லை கியூப் அது மாதிரி வேணும்னா இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் டைப் பண்ணாலுமே எனக்கு வந்து ஸ்கொயர்ல தான் இருக்கும். ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள் சூப்பர் ஸ்கிரிப்ட்ல தான் இருக்கும். ஏன்னா இந்த ஆப்ஷன் ஆன்ல இருக்கு. நீங்க ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா உங்களால நார்மலா டைப் பண்ண முடியும். ஓகே, இப்போ சூப்பர் ஸ்கிரிப்டா என்னன்னு பார்த்தோம். சப்ஸ்கிரிப்ட்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா வாட்டருடைய சயின்டிபிக் ஃபார்ம்ல வந்து H2O படிச்சோமா. ஸோ அந்த 2 எப்படி இருக்கும், கீழே இருக்கும். ஸோ கீழே வேணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும் ஆப்ஷனா இந்த சப்ஸ்கிரிப்ட் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா கீழே வந்துடும். ஸோ மேலே வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்கிரிப்ட் கொடுக்கணும், கீழே வேணும் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரிப்ட் கொடுக்கணும். ஸோ இதுதான் அதோடைய யூசஸ். ஸோ நெக்ஸ்ட் ஆப்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா சேஞ்ச் கேஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதோட யூசஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் அதுக்கு முன்னாடி இப்போ நான் இங்கே ஒரு கண்டென்ட் வந்து நீங்கள் டைப் பண்ணியிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த கண்டென்ட் ஃபுல்லாக எப்படி இருக்குன்னா ஸ்மால் லெட்டரில் இருக்குது. பட் உங்களுக்கு எப்படி வேணும் அப்படின்னா கேப்ஸில் வேணும். பட் மறந்து நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, கேப்ஸ் ஆன் பண்ணாமல் மறந்து எல்லாமே ஸ்மாலில் டைப் பண்ணிட்டீங்க. பட் உங்களுக்கு கேப்ஸில் வேணும் அப்படின்னா
ஏதர் இந்த ஆப்ஷன் நீங்க இருக்கிறதுனால நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ எப்படி சேஞ்ச் பண்றது, அதில் என்னென்ன ஆப்ஷன் இருக்கு, சேஞ்ச் கேஸ்ல என்னென்ன இருக்குன்னு சொல்லி நான் டீட்டெயிலாக சொல்றேன். அதுக்கு முன்னாடி சப்போஸ் அந்த ஆப்ஷன் வேர்ட்ல இல்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம்னா, ஒரே வழி இதை டெலீட் பண்ணிட்டு கேப்ஸ் ஆன் பண்ணிட்டு கேப்ஸ் அடிக்கிறது தான் ஒரே வழி. பட் அப்படி கஷ்டப்பட்டு பண்ண தேவையில்ல அப்படின்றதுக்கோசம் தான் இந்த சேஞ்ச் கேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் என்ன பண்றேன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு இந்த பர்டிகுலரா இந்த 4 லைன்ஸ் மட்டும் கேப்ஸ்ல வேணும். ஸோ நான் என்ன பண்றேன்னு பார்த்தீங்கன்னா, இதை செலக்ட் பண்ணிட்டு இந்த சேஞ்ச் கேஸை கிளிக் பண்ணிட்டு அதில் தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா அப்பர் கேஸ்னு இருக்கா. ஸோ இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும் எல்லாமே எப்படி இருக்கு, கேப்ஸ்ல இருக்கு. ஸோ இந்த அப்பர் கேஸை நான் கிளிக் பண்ணேன்னா எல்லாமே எனக்கு ஓவராலாக நான் எது செலக்ட் பண்ணணும் எல்லாமே கேப்ஸ்ல மாறிடும். ஸோ இதுதான் அப்பர் கேஸ். அதே மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அப்படியே உல்டாவா நீங்கள் எல்லாமே கேப்ஸ் அடிச்சிட்டீங்க, பட் உங்களுக்கு ஸ்மாலில் தான் வேணும் அப்படின்னா செலக்ட் பண்ணிட்டு லோவர் கேஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா எல்லாமே ஸ்மாலில் வந்துடும். இல்லை எனக்கு அப்பர் கேஸும் வேணாம் லோவர் கேஸும் வேணாம் அப்படின்னா நெக்ஸ்ட் என்ன ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கேப்டலைஸ் ஈச் வேர்டுன்னு சொல்லுவோம். ஸோ இந்த கேப்டலைஸ் ஈச் வேர்ட் அப்படின்னாலே ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வீடியோவில் இருக்க இந்த வீடியோன்ற வேர்டில் வியும் ப்ரொவைட்ஸ்ல இருக்க பியும் இந்த ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் கேப்ஸ்ல வேணும் அப்படின்னா கேப்டலைஸ் ஈச் வேர்டுன்னு கொடுத்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் கேப்ஸ்ல இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வீடியோல வி பார்த்தீங்கன்னா கேப்ஸ்ல இருக்கா, அதே மாதிரி பவர்ஃபுல்ல பி பார்த்தீங்கன்னா கேப்ஸ்ல இருக்கு. ஸோ கேப்டலைஸ் ஈச் வேர்ட்னா அந்த ஃபர்ஸ்ட் லெட்டர் அந்த வேர்ட்ல இருக்க ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் கேப்ஸ்ல இருக்கும். அதே மாதிரி நான் கிளிக் பண்ணிட்டு டூகுள் கேஸ்ன்னு கொடுத்தேன்னா அப்படியே ஆப்போசிட், ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் ஸ்மால்ல இருக்கும், மீதி எல்லாமே கேப்ஸ்ல இருக்கும். அண்ட் அதே மாதிரி எல்லாம் எனக்கு இது மாதிரிலாம் தேவையில்ல, எனக்கு நார்மலாக யூஸ்வலாக நம்ம புக்கில் நம்ம டாக்குமெண்ட்ல வச்சு ரெடி பண்ணும் போது எப்படி இருக்கும், கரெக்டாக ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் கேப்ஸ்ல இருக்கும், ஸ்டார்டிங் கேப்ஸ் இருக்கும், மீதி எல்லாமே ஸ்மால்ல இருக்கும். அது மாதிரி எனக்கு ப்ராப்பராக வேணும். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, கேப்ஸ் ஆன் பண்ணி அடிக்கிறீங்க, ஸ்மால் பண்ணி அடிக்கிறீங்க, மாற்றி மாற்றி அடிச்சிட்டீங்க. இப்போ என்ன பண்ணுறதே தெரியாமல் ஒன்று ஒன்றா நீங்கள் வச்சு மாற்றத்துக்கு பதில் செலக்ட் பண்ணிட்டு சென்டென்ஸ் கேஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா நார்மலாக ஒரு சென்டென்ஸில் எப்படி இருக்குமோ அதுக்கேற்ற மாதிரி வந்துடும். ஸோ இதுதான் சேஞ்ச் கேஸ். இந்த சேஞ்ச் கேஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதில் வந்து 4 ஆப்ஷன் இருக்குது, இந்த 4மே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ உங்களுக்கு எப்படி வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது பேர் வந்து ஃபாண்ட் கலர் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நான் இங்கே கண்டென்ட் வந்து ஓகே நான் அதுக்கு முன்னாடி நார்மலாக இது வந்து சென்டென்ஸ் கேஸாக மாற்றிக்கிறேன். ஓகே, ஓகே சென்டென்ஸ் கேஸாக மாற்றியாச்சு. இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா ஓகே ஃபாண்ட் கலர். இப்போ இந்த டைப் பண்ணதுல வந்து பர்டிகுலராக இந்த 2 ரோ மட்டும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா, ஸோ இது வந்து கொஞ்சம் நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும். இப்போ இன்ஸ்ட் ஆஃப் பிளாக் கலரில் நம்ம டைப் பண்ணியிருக்கோமா, யூஸ்வலாக பிளாக் கலர் ஃபாண்ட் தான் இருக்கும். இல்லை எனக்கு பிளாக் வேணாம், கொஞ்சம் யூஸ்வலாக இல்லாமல் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும் அப்படின்னா இந்த ஃபாண்ட் கலர் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே நீங்கள் அதை ஆப்ஷன் பண்ண நிறைய கலர்ஸ் இருக்கும். உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலர் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ ரெட் நீங்கள் கொடுக்குறீங்க, ரெட் இல்லாமல் வேற ஏதாச்சும் கலர் பர்டிகுலர் எனக்கு இந்த ஷேட் தான் வேணும் அப்படின்னா இன்னும் மோர் கலர் போனீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஸ்டாண்டர்ட்லயோ கஸ்டமைஸோ நிறைய கலர் இருக்கும். ஸோ உங்களுக்கு என்ன ஸ்பெசிஃபிக்காக என்ன ஷேட் என்ன கலர் வேணுமோ அதை கொடுத்தீங்கன்னா அதுக்கேற்ற கலர் அது மாறிடும். அண்ட் நெக்ஸ்ட் இது வந்து ஃபாண்டோடைய கலர் மட்டும் சேஞ்ச் ஆகும். இல்லை எனக்கு அது பர்டிகுலராக அந்த லைனே வந்து எனக்கு ஹைலைட் பண்ணி காமிக்கணும், இம்பார்ட்டன்ட், ஸோ இது வந்து பார்த்த உடனே பளிச்சுன்னு தெரியணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஹைலைட் கலர் கொடுத்துக்கலாம். இங்கே நிறைய ஹைலைட் கலர்ஸ் இருக்கு, உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த கலர்ஸ் வந்து கொடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் எல்லோ கொடுத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பளிச்சுன்னு தெரியும். இப்போ நீங்க ஒரு டாக்குமெண்ட் ரெடி பண்றீங்க, அந்த டாக்குமெண்ட்ல வந்து இந்த பர்டிகுலர் இந்த லைன் இல்லை இந்த ஒரு ஸ்டான்ஸா இல்லை இந்த ஒரு பேரா வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், இதை மட்டும் ஹைலைட் பண்ணி காமிக்கணும் அப்படின்னா இந்த ஹைலைட் ஆப்ஷன் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இதை கிளிக் பண்ணி ஆட்டோமேட்டிக்கா ஹைலைட் ஆகும். ஸோ ஹைலைட் ஆனதுக்கு பதில் இன்னும் கொஞ்சம் எனக்கு டார்க்கரா இல்லை டிஃப்ரெண்டா யூனிக்கா வேணும் அப்படின்னா இந்த ரெட் கலர் ஆப்ஷன் நான் கொடுத்தேன்னா இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். ஸோ இதுதான் ஹைலைட் கலர் அண்ட் ஃபாண்ட் கலர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட் ஆப்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது பேர் வந்து கிளியர் ஆல் ஃபார்மேட்டிங் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ ப்ரொவைடை வந்து ஃபுல்லாக செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு நான் ஒரு ஃபாண்ட் சைஸ் வந்து ஏரியல் பிளாக் கொடுக்குறேன். அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் இட்டாலிக் கொடுக்குறேன். அதுமாதிரி அண்டர்லைன் பண்ணுறேன். ஒரே நிமிஷம், சாரி, செலக்ட் பண்ணிவிட்டு அண்டர்லைன் கொடுக்குறேன். ஓகே அண்டர்லைன் கொடுத்துட்டேன். அதே மாதிரி ஹைலைட் கலர் தரேன். இல்லை வேற உங்களுக்கு நான் ஹைலைட் கலரை ரிமூவ் பண்ணிடுறேன், ஹைலைட் கலர் தேவையில்லை, கொஞ்சம் வேற ஃபாண்ட் கலர் சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ எது பண்ணுறதாலுமே நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஓகே நான் இவ்வளோ ஆப்ஷன் பண்ணியிருக்கேன்னா இதெல்லாம் எனக்கு தேவையில்லை. ஃபர்ஸ்ட் நான் டைப் பண்ணும் போது எப்படி இருந்துச்சு அதே மாதிரி பழைய மாதிரியே வேணும். அந்த ஃபார்மேட்னா நீங்கள் கலர் கொடுக்கறது, போல்ட் பண்ணுறது, அண்டர்லைன் பண்ணுறது தான் ஃபார்மேட்னு சொல்லுவோம். அந்த ஃபார்மேட்டை மட்டும் நீங்கள் இரைஸ் பண்ணணும், அதை கிளியர் பண்ணணும். இது என்னன்னா அந்த வார்த்தையை அழைக்காது, நீங்கள் கொடுத்துருக்க கலரையும் அண்டர்லைன்லையும் மட்டும் ரிமூவ் பண்ணுறது தான் பார்த்தீங்கன்னா ஆல் கிளியர் ஃபார்மை. இப்போ நான் இதை கிளிக் பண்ணுறேன்,
ஃபர்ஸ்ட் நீங்க எப்படி டைப் பண்ணீங்களோ, என்ன ஃபாண்ட் என்ன சைஸ்ல டைப் பண்ணீங்களோ அதே மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் ஆல் கிளியர் ஃபார்மட். ஓகே, ஸோ இது எல்லாமே பார்த்துட்டோம். இப்போ லாஸ்டா இருக்க இந்த ஆப்ஷன் என்ன பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் எஃபெக்ட்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இதுவே எடுத்துக்கலாம். நான் என்ன பண்றேன்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ, ஓகே, இந்த டேப்ஸ் மெனு இருக்குங்களா, இது வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஏதாச்சும் நீங்க வந்து ப்ராஜெக்ட்லாம் பண்ணுவோம்ல, இப்போ ஓகே வெல்கம் டு மை சேனல் அது எடுத்துப்போம். ஸோ இந்த வெல்கம் டு மை சேனல் இருக்கா, ஸோ இதை வந்து நான் என்ன பண்ணுறேன்னா, ஸோ நான் சென்டரில் வர வச்சுக்கிறேன். சென்டரில் வந்துச்சா, ஓகே. இப்போ வந்து இதை நான் ஃபுல்லாக செலக்ட் பண்ணிட்டு இதுக்கு வந்து நான் சம் போல்டு எல்லாமே இருக்கு. ஸோ ஸ்ட்ரெயிட்டாக டெக்ஸ்ட் எஃபெக்ட் உள்ள போகிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன் டிஃபால்ட்டாக இங்கே செட் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு வேணும்னா இது கொடுத்துக்கலாம், இல்லை ஓனா நானே பண்ண போகிறேன் அப்படின்னா ஜஸ்ட் ஏதோ ஒன்று கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு உள்ள போனீங்கன்னா அவுட்லைன் இருக்கு. இப்போ இந்த கலருக்கு பதில் உங்களுக்கு வேற ஏதாச்சும் கலர் கொடுக்கணும் அப்படின்னா நீங்க அவுட்லைன்ல போயிட்டு அவுட்லைன் கலர் மாத்திக்கலாம். அவுட்லைன்ல போயிட்டு ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் பிளாக் கொடுத்தனா பிளாக்ல மாறிடுச்சா அவுட்லைன். இல்ல எனக்கு அவுட்லைன் ஓகே பிளாக்ல கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் ஷேடோலயே வந்து உங்களுக்கு அவுட்டர் ஷேடோ பின்னாடி தெரியுதுங்களா, இன்னர் ஷேடோ. அதே மாதிரி கீழே இருக்கிற ஷேடோஸ் நிறைய ஷேடோ இருக்கு. நான் அதில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இன்னர் ஷேடோ தரேன். ஒரு மாதிரி 3D எஃபெக்ட் மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக ஏதாச்சும் உங்களுடைய ஃப்ரண்ட் பேஜோ இல்லை பேக் பேஜோ இல்லை ஒரு பர்டிகுலர் இந்த ஸ்டான்ஸா இல்லை பேராகிராஃப் வந்து டிஃப்ரெண்ட்டாக வேணும்னா இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ரிஃப்ளெக்ஷன், இந்த தண்ணியில் மிரரில் ரிஃப்ளெக்ட் ஆகிற மாதிரி வேர்ட்ஸ் வந்து கீழே ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ இந்த சென்டரில் இருக்க ஆப்ஷன் கொடுத்தா தெரியுதுங்களா. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி க்ளோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த வேர்ட் அப்படியே இப்போ நான் இந்த கலர் கொடுக்குறேன், ஓகே இதே சேம் கொடுத்தனா அந்த வேர்டு வந்து க்ளோ ஆகும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் எஃபெக்ட். ஒரு டெக்ஸ்ட்டுக்கு நம்ம கொடுக்குற எஃபெக்ட்ஸ், ஸோ ரிஃப்ளெக்ஷன், ஷேடோ இதெல்லாமே தான் இங்கே இருக்கு. ஸோ ஓவராலாக ஹோம் மெனுவில் இருக்க ரிப்பன்ஸ், ஃபாண்ட் ரிப்பன் பற்றி டீட்டெயிலாக ஒரு ஆப்ஷனும் பார்த்தோம். ஸோ இதில் ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வித்தவுட் ஃபெயில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா, ஏதாச்சும் queries இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அந்த கமெண்ட்க்கு நான் ரிப்ளை பண்றேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல். ஸோ இஃப் யூ லைக் மை சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் கமெண்ட். தேங்க்யூ.